வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஜி, அதாவது அவுடோர் டிசி மோட்டர் போர்டு. ஓகேங்களா? போர்டு எல்லாமே எவ்வளோ பக்காவாக புது போர்டாக இருக்குது. ஆனால் கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது ஆஃப் ஆகுதுங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா? ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் இது பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் என்ன ஏதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். டிசி இது கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்ஜி சேம் கம்ப்ரஸர் தான். ஓகேங்களா? அவுடோர் டிசி மோட்ரு உள்ளே இருக்குது பாருங்கள். டிசி மோட்ரு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சென்சார்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இல்லை, இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் ஆகுது. ஓகேங்களா? எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ இன்டோர் ஆன் பண்ணுறேன். இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். அவுட்டோரில் ரிலே ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். 2 ரிலே இருக்கும். ஒரு ஸ்டார்ட் ரிலே, ஒரு பவர் ரிலே. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ரிலே ஆன் ஆகிட்டு அப்புறம் பவர் ரிலே ஆன் ஆகும். ஓகேங்களா? இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது. அவுடோர் ஃபேன் மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். கிறுக்குன்ட்டு ஆஃப் ஆகிடுச்சா? இதே தான் அது கம்ப்ளைண்ட். அது பாருங்கள், ஃபேன் மோட்ரு ஓடிட்டுருக்கு. எரர் வருது. 1 2 1 1 2 1 21 எரர் வருது. CH21 எரர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ எல்ஜியில் CH21 டிசி பீக் ஐபிஎம் ஃபால்ட். ஓகேவா? ஏதோ கம்ப்ரஸர் ஐசி ஃபால்ட் அப்படின்னு வருது. இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. ஏன்னா நானும் என்னென்னமோ செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது இவ்வளோ வேலை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour கூட ஆக்கிறோம் சில டைம்லாம். அதுக்காக தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியும் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க. டிஸ்சார்ஜ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னு, ஷார்ட் பண்ணக்கூடாது. பவர் சோர்ஸ் ஏதாவது கொடுத்து தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் லேம்ப் வச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், ஐபிஎம்மில் ஒரு சின்ன விஷயந்தான். ஓவர்லோட் ஆகிட்டுருக்கு ஐபிஎம். ஓவராக ஹீட் ஆகிட்டு இருக்கும் போல் ஐபிஎம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ், அதாவது ஐபிஎம்மோட 300 volt ப்ளஸ்ஸு யூவிடபிள்யூ ஒயரு. ஐபிஎம்மும் செக் பண்ணால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 15 volt எல்லாமே வருது. இங்கே பாருங்கள், இது வந்து 3 வந்து டைரக்ட் இது வந்து பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நியூட்ரல், அதாவது -300 மைனஸு. இது ஷண்ட்டு இருக்கிற இடத்துல மைனஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், யூடபிள்யூவில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை பாருங்கள். ஐபிஎம்மோட ஒரு லைன் வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி டீசால்ட்ரிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து இது மாதிரி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது என்ன ஆகிருக்கு என்னென்னு. ரொம்ப சென்சிட்டிவாக செக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ டைம் எடுத்துடுச்சு. எப்படி இதாகிட்டுருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். டீசால்டர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது பற்றி ஐபிஎம் அந்த ஷண்ட்டு இதெல்லாம் மாற்றிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் ஆன் ஆகலை. என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கழட்டி பார்த்தப்ப தான் தெரியுது. ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே பாருங்கள், அந்த லெக்கோட கலரே மாறி பிளாக் ஆகி உள்ளே இதாகிட்டுருக்கு. ஒரு ஐஜிபிடி வந்து வீக் ஆகிட்டுருக்கு. ஐபிஎம்மில் இருக்க 1 ஐஜிபிடி மட்டும் வீக் ஆகிட்டுருக்கு. அதனால் சுத்தமாக டோட்டலாகவே ஆன் ஆகலை. ஓகேங்களா? இது வந்து ஐபிஎம் தான் மாற்றிட்டு தான் செக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஆனால் இப்போ சொல்லியிருந்தேன்னா அது ஐபிஎம் மாற்றியாச்சு. ஓகேங்களா? இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பழைய ஐபிஎம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 லெக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிட்ருக்கும். இதுதான் அந்த இது வந்து இதாகி லூஸ் கான்டாக்ட் ஆகி ஒரு ஐஜிபிட்டு மட்டும் இதாகிடுச்சு. ஓகேங்களா? அதை ரன்னிங்கில் விட்டு அதுக்கு வோல்டேஜ் போயிட்டு இருந்திருக்கோம், டச் ஆகிட்டு இருந்திருக்கோம்.
அதனால தான் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது, அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. 24 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் அவுட்டோர் ஃபேன் மோட்ரு ஓடிட்டுருக்கு. கம்ப்ரஸர் ஆனில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பேக்ரவுண்டில் ஒரு இன்னும் பழைய வாய்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கம்ப்ரஸர் ஓடுற நாய்ஸ் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், கட் பண்ணி போடுறேன் பாருங்கள் தெரியும். ஏன்னா இப்போ வந்து நாய்ஸ் வராது, உங்களுக்கு வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஓகேங்களா, ஓகேண்ணா. இந்த மாதிரி கூட ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி வந்து 21 டிசிபிக்கு ஐபிஎம் ஃபால்ட்டுன்னு வந்தால், ஆனால் ஷார்ட்டெல்லாம் காட்டாது ஐபிஎம், ஆனால் ஐபிஎம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி மாற்றி செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதில் போட்டிருக்க ஐபிஎம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா IKCM 20 GL60GA 20L60GAன்னு போட்டிருக்கோம். அந்த ஐசி தான். கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. நம்ம மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. தேங்க்யூ. கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேண்ணா, போர்டு பக்காவாக இருக்குண்ணா, வந்து எடுத்துக்கோ. உங்கள் கம்ப்ரஸரை ஒரு தடவை செக் பண்ணிங்க, கம்ப்ரஸர் ஒயரையும் கம்ப்ரஸரையும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. கம்ப்ரஸர் பாடி ஆகிட்டு இருக்கக்கூடாது, ஒயர் ஷார்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ சப்போஸ் போட்டிங்கன்னா ஐபிஎம் ஐசி மறுபடியும் போய்டும். ஓகேங்களா, பாருங்கள் கம்ப்ரஸர் மறுபடியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. வந்து எடுத்துக்கோ. ஆஃப் பண்ணிடுறேன். கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு, இன்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு, அவுடோர் ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ஆஃப் ஆகிடும். தேங்க்யூ.